நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. வசந்தி, ஏண்டி எப்படி இருக்க? இவ்வளவு நாள் எங்க இருந்தேமா? எந்த ஆச்சு உனக்கு? நீ இருக்கியா சத்யான்னு கூட தெரியாம இருக்காடி உன் அம்மா. ஏன் என்ன பார்த்து பதில் சொல்லடி? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எங்க இருந்து வர? இது அவ்வளவு முக்கியம்னு எனக்கு தோணலக்கா. ஆனா எதுக்கு வந்தேன்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன். எந்த அடி பைத்தியக்காரத்தனமா இருக்கேன்? எதுக்கு வந்தேன்னு யாராவது கேட்பாங்களா? உன்னை பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. வீட்டுக்கு போய் பாரு. உங்க அக்காவும் அம்மாவும் எப்ப பார்த்தாலும் பேய் மாதிரி சண்டை போட்டு இருப்பாங்கல்ல, இப்ப போய் பாரு, தெரியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. அது மட்டும் இல்லடி, உங்க அக்காவே கல்யாணம் பண்ணி இருக்கிறவருக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்க. தெரியும். தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த வழக்க முடிச்சு வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எந்தடி சொல்ற? அங்க போட்ஜெட்டில ஒரு அம்மா நடந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு தெரியுமா? எனக்கு எங்கன்னு தெரியும்? சொன்னதானே தெரியும். 2 குழந்தைங்களோட வந்து எங்க அக்கா கழுத்துல தாலி கட்டியிருக்காரே மாப்பிள, அவரோட முதல் சம்சாரம். எந்தடி சொல்ற? ஆமாக்கா, முதல் சம்சாரம் தான். அவங்க புருஷன் பண்ண அயோக்கியத்தனம் தெரியாம ஆக்சிடென்ட்ல அடிபட்டு சாக கிடந்து இப்பதான் பொழைச்சு வந்திருக்காங்க. வயிறு எரியுதுக்கா. அந்த ஆளுக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா ஒரு பொண்டாட்டி இருக்கிறப்பவே என் அக்கா வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருப்பான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஆமாக்கா, அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு இன்னையோட முடிவு கட்டுறதுக்கு தான் அவங்களை இங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கும் கூட்டிட்டு போறேன். என் கூட வா. எங்க? முதல்ல என் கூட வா. எங்கக்கா கூப்பிடுறீங்க? வாடி சொல்ற, வா. அக்கா நான் வரல, விடுங்கக்கா. வாடி. பாவக்கா, சத்தம் போட வரி இல்லையா? விடுங்கக்கா. எங்கக்கா கூட்டிட்டு போறீங்க? அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்க கூட வந்துட்டேன்னா அவங்க எனக்கு என்ன நினைப்பாங்க? அவ எந்த நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நீ முதல்ல உன் அக்காவோட வாழ்க்கை பத்தி நினைச்சு பாரு. பெரிய கண்ணகி ஆட்டம் நீதி கேட்டு நின்றாளா? வாடி எங்க அக்கா கறி சக்காரத்தின்னு சொல்லி இவ வழி காட்டிட்டு வந்தாளா? ஏண்டி இருந்து இவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வரியே, வர அப்ப கூட விவகாரத்தோட தான் வருவியா? உன்னை பெத்ததுக்கு உன் அம்மா ஓலக்கே பெத்திருக்கலாண்டி. வாடி. அக்கா வா. அக்கா விடுங்கக்கா. வாய் மூடிட்டு வரியா இல்லையா? அக்கா விடுங்கக்கா. வாடினா.
வசந்தி, நீ எப்படி வந்த? இந்த பாரு, முதல்ல உன் பொண்ண ரூம்ல வச்சு கதவை போட்ட. நீ உள்ள இருந்துரு, வெளியில வந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னாச்சுக்கா? வசந்தி, நீ எப்படிமா இருக்க? இந்த பாரு, உன் பொண்ண கொஞ்சம் ஆனந்த கண்ணீர் விடுறதல்ல அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல இவ்வளவு உள்ள வச்சு கதவை சாத்த. ஏங்கா? சொல்றத கேளு. என்னடி ஆச்சு உனக்கு? ஏய், என்னடி? வா வசந்தி, எப்படி இருக்க? என்னமாச்சு? என்ன? குடி முழுகி போச்சு. என்னக்கா சொல்றீங்க? அந்த கர்மத்தை என் வாயில நான் எப்படி சொல்லுவேன்? நீ உலகமாக நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்கியே ஓ மாப்பிள. அந்த ஆளை தேடிக்கிட்டு அவரோட முதல் பொண்டாட்டி இங்க வந்திருக்கா. வசந்தி கூட தான் வந்திருக்கா. பெத்த பிள்ளைங்களை திருடிக்கிட்டு பொண்டாட்டிய நடுத்தருவில தவிக்க விட்டுட்டு திருட்டுத்தனமா பஸ் ஏறி இங்க வந்து ஓம் பண்ண கல்யாணம் பண்ணியிருக்காரு இந்த ஆளு. தன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லாம முதல் பொண்டாட்டி சத்து போயிட்டாளா இல்ல விவாகரத்து பண்ணிட்டாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இவளை கேளு, கதையா சொல்லுவேன். சந்தோஷமா வாழலாம் வான்னு பழனிக்கு கூட்டிட்டு வந்து லாட்ஜில விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி வந்திருக்காரு. பொண்டாட்டிய பிடிக்கல, உன்னோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருந்தா கூட போனா போதுன்னு மன்னிக்கலாம். வேற ஊருக்கு பொழப்பு தேடி போலாமன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்து வீதியில விட்டுட்டு வண்டி ஏறினவனே நம்பி உன் பொண்ணே குடுத்துட்டு அடி பார்வதி. இப்ப அவ இந்த ஊருக்கு வந்திருக்கா. உன் மாப்பிளைய பதில் சொல்ல சொல்லு. வீதியில நிக்க வச்சு மொன்ன மாதிரி தூத்த போறா. தாலி கயிறோட எவன் வந்தாலும் கழுத்து நீட்டிடுவியான உன் பொண்ண பார்த்து கேட்க போறா. போலீஸ்ல அவ கம்ப்ளைண்ட் பண்ணானா 7 வருஷம் உள்ள தள்ளி முட்டிய பேத்துருவாங்க. என்ன பண்ண போறாரு உன் மாப்பிள? மாமா, உங்களை மாமான்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அக்காவோட ஆசிரமத்துக்கு வந்தப்போ அப்படி உருகி உருகி பேசுனீங்களே, எல்லாமே நடிப்பா? எங்க அக்கா முகத்தை பாருங்க. அவளை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நாங்க உங்களுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணோம்? எங்க இருந்தோ வந்து எங்க கூடயே ஏன் கெடுத்தீங்க? இல்ல இல்ல வசந்தி, தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. நான் பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. என்ன அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, பயமுறுத்தி, என் நிம்மதியை கெடுத்து, என் தன்னம்பிக்கையை நாசம் பண்ணி, என்ன ஒண்ணுமே இல்லாதவனாக்குனவளோட நான் வாழ விரும்பாம தான் ஓடி வந்தேன். ஏன் என்னோட முதல் மனைவியை பத்தி எதுவுமே சொல்லல தெரியுமா? அவளை பத்தி சொன்னா அவ குணத்தை பத்தி சொல்ல வேண்டியிருக்கும். ஏன் என்னால அவளோட வாழ பிடிக்கலன்னு பேச்சு வரும்? உலகத்துல இப்படி இல்லாம பொண்ணுங்க இருப்பாங்கன்னு
வெறுத்து போய் தான் ஓடி வந்தேன் காயத்ரி. வாழவே முடியாம வாழ்ந்து தீக்கிறத விட விட்டுட்டு ஓடி வந்தா தப்பு இல்லைன்னு நினைச்சுதான் நான் அப்படி செஞ்சேன். சுயநலம் தான் எனக்கு முக்கியம்னா என் 2 குழந்தைங்க அவள்கிட்டயே விட்டுட்டு வந்திருப்பேன். என் பொறுப்பை நான் தட்டி கழிக்கல. சத்தியமா அது என்னால முடியாது. ஆனா என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. செல்லம்மா என்ன அந்த எல்லையை தாண்ட வச்சுட்டா. இந்த பேச்சுக்கெல்லாம் குறைச்சல் இல்ல. நல்ல ஒரு மாதிரி பேசினா எல்லாம் சரியாடும் நினைச்சிட்டீங்களா? பொண்டாட்டிய விட்டுட்டு வர்றது பொறுப்பை தட்டி கழிக்கிறது இல்லாம வேற என்னவா? உங்களை தேடி ஓடுனதுல கார்ல அடிபட்டு செத்து பொழிச்சிருக்காங்க தெரியுமா? மாப்பிள, எனக்கு இப்ப என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு சரியா தெரியல. தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எல்லாருக்கும் அவங்க நியாயம் பெருசா இருக்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. அது என் பொண்ணோட வாழ்க்கை. இத பாருங்க, காயத்ரி உங்க பொண்ணுங்கிறது நேத்து வரைக்கும். ஆனா இன்னைக்கு அவ என் பொண்டாட்டி. இதேதான் முதல் பொண்டாட்டிட்டே சொல்லியிருப்பீங்க. நீங்க முதல்ல வாயை மூடுறீங்களா? இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க வெளியே. செல்லம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. அவ பொம்பளையே இல்ல, ராட்சசி. அவளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா எப்படி அவ கூட இவ்வளவு வருஷம் வாழ்ந்தேன்னு கேப்பீங்க. என்னோட வாழ்க்கையில செல்லமான ஒருத்தி இருந்தது விதி. அவளுக்கு சட்டப்படி விவாகரத்து கொடுக்காம நான் வந்தது தப்புன்னு சொன்னீங்கன்னா அதுக்காக நான் என்ன செய்யணுமோ என்னைக்கா இருந்தாலும் அதை கண்டிப்பா செய்யாம இருக்க மாட்டேன். ஆனா எனக்கும் காயத்ரிக்கும் நடந்த கல்யாணத்தை கேள்விக்குறியாக்குற மாதிரி யாரு வந்தாலும் நான் விட மாட்டேன். ஆனா இப்ப உங்க முதல் சம்சாரம் வந்திருக்காங்களே இது மாப்பிள, பாருங்க, ஊர்ல யார் வேணாலும் எங்க வேணாலும் வந்துட்டு போலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. அவ வேணா என் வீட்டு வாசல் வரைக்கும் வர முடியுமே தவிர என் வாழ்க்கைக்குள்ள இனிமே நுழைய முடியாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் காயத்ரி ஒருத்தி தான் என் பொண்டாட்டி. ஓடி போறதா நினைக்காத காயத்ரி. தேவைப்படும் போது ஒதுங்கி போறது தப்பு இல்ல. நான் எதுவுமே நினைக்கலங்க. காயத்ரி, இங்க இருக்க வேண்டாம், வேற ஊருக்கு போலான்னு சொல்றாருமா. தப்பா நினைச்சுக்காதக்கா. ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் மாமா கிட்ட கேட்டுக்கிறேன். நீ என்ன சந்தேகம் கேட்க போறன்னு எனக்கு தெரியும் வசந்தி. ஆனா அத உன்கிட்ட நிதானமா விளக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் காயத்ரியோட நம்பிக்கை மட்டும்தான். அது உங்களுக்கு வரலனா எனக்கு கவலை இல்ல.
செல்லம்மா இங்க வந்துட்டா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாளான்னு பயந்துகிட்டு நான் போல. எங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனையால தேவையில்லாம காயத்ரி பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க போறோம். அவ்வளவு அக்கறை இருக்கிற நீங்க ஏன் மாமா முன்னாடியே அக்கா கிட்ட சொல்லல? உங்க முதல் வைஃப் எப்ப வருவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு 24 மணி நேரமும் நினைச்சு நினைச்சு எங்க அக்கா பயந்துகிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்களா? இல்ல வசந்தி, என்னைக்கு இவ கழுத்துல தாலி கட்டணும் அந்த நிமிஷத்துல இருந்து இவ ஏன் பொறுப்பு. யாருக்காகவும் எதுக்காகவும் காயத்ரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வாழ்க்கையில என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இனிமேலாவது சந்தோஷமா இருப்பான்னு நான் நம்பினேன். அதனாலதான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நடமாடிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்றேன், நீங்க சொல்றத நம்புறத தவிர வேற வழி இல்லாததுனாலதான் என் பொண்ணு உங்களோட அனுப்பி வைக்கிறேன். அவளை கை விட்டுடாதீங்க. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தேவையில்லாம செல்லம்மாவை நினைச்சு உங்க பொண்ணை கம்பேர் பண்ணி பேசுறீங்க. அவ என் பொண்டாட்டி தான், ஆனா அதிகாரி மாதிரி நடந்துகிட்டவ. அதனாலதான் அவளை விட்டு வர வேண்டியதா போச்சு. காயத்ரி என்ன புரிஞ்சு நடந்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அவளையும் என்னோட கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இல்ல, நான் நம்புறேன் மாப்பிள்ள. என் பொண்ண பத்திரமா பாத்துக்கங்க. எங்க இருந்தாலும் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். என் பொண்ணு வாழ்க்கையோட சேர்த்து என் உயிரையும் எடுத்துட்டு போறீங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. காயத்ரி, ரெடியாரு. நான் போய் வண்டி பிடிச்சிட்டு வரேன்.